சொரக்காயில பிரியாணி பண்ணிருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. எப்பயும் கூட்டு, பொரியல், சட்னின்னு பண்றதுக்கு இப்படி ஒரு தடவை கூட செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன சைஸ் சொரக்கா முழுவதுமா நான் தோல் சீவி துருவி எடுத்துக்க போறேங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு அரை அடிக்கு இருந்துச்சுங்க. 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி சேர்க்கிறேன். நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர், இந்த டம்ளரோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு 175 கிராம்ஸ் இருக்கும். அரிசி ஊறட்டுங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை வறுத்துட்டு நெய்ல வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். கடைசியா சேர்க்கும் போது கிறிஸ்பியா இருக்கும். இப்ப இந்த நெய்யோடவே ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, அந்த ஸ்டார், அந்த மாதிரி எது இருந்தாலும் எண்ணெயில சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு சிம்ல வச்சு வதக்கணுங்க. இப்ப வெங்காயம் 3/4 பாகம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்குள்ள நம்ம அரைச்சுக்கலாங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க, கொஞ்சமா மிக்சியில தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட ஒரு கைப்பிடி புதினா கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பாருங்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. இது வதக்குற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்குங்க. அவசரப்பட்டு நம்ம அடுத்தது போட்டோம்னா டேஸ்ட் கரெக்டா இருக்காது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க சொரக்காவை உள்ள சேர்க்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. சொரக்காயில நிறைய தண்ணி விடும். அது வேகிற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட 2 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் 1:2 ரேஷியோல 2 டம்ளருக்கு 4 டம்ளர் ஊத்தணும். ஆனா சொரக்காய் நிறைய தண்ணி விடும். அதனால 3/4 டம்ளர் கம்மியா ஊத்துறேன். உங்களுக்கு ரொம்ப இன்னும் உதிரியா வரணும்னா 3 டம்ளர் ஊத்தினா போதும். கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா. கடையில வாங்கின பிரியாணி மசாலா எந்த பிராண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தாளிக்கும் போது பட்டை கிராம்பு சேர்க்கல, அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சேர்க்கல. அதனால பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வடிச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். அரிசி எப்பவுமே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரிசிலையும் தண்ணி இருந்ததுன்னா இதுலயும் தண்ணி இருக்கும்போது அதிகமாயிரும். அதனால குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு வெயிட் போட்டு டைமர்ல கரெக்டா 10 நிமிஷம் வச்சிடுங்க. சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிரும். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டா கிளறிக்கலாங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். நீங்க வேணும்னா ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிட்டு கூட கலந்து விட்டுக்கலாம். சுட சுட பிரியாணிக்கு இன்னைக்கு நான் வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணேன். நீங்க ஆனியன் ரைத்தா கூட வச்சுக்கலாங்க.